நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பொண்டாட்டி காலுக்கு அடியில ஒரு நாய் மாதிரி சுருண்டு கிடக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? நீ இப்ப சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. அளவுக்கு அதிகமான பணம், அன்பை காட்டுறதுக்கும் பொண்ணு, உனக்கு தான் எல்லாமே இருக்கலடா. ஆனா என்னை எடுத்துக்க, இந்த காவியும் கதரையும் மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு வாழ்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த ஓட்டத்தை நான் நிறுத்துறேன். சரக்கு கொடுத்துட்டு என்ன கொல்ல முயற்சி பண்றியே என்ன? நான் என் சதீஷ் அண்ணங்கிட்ட பாசத்தை தான் காட்டுவேன். வேணும்னு போயிட்டாரு. எனக்குன்னு இதுக்கப்புறம் நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. நம்ம வேணுதான் நம்மளை விட்டு போயிட்டான். ஆனா அவனோட அதே சுபாவம் உள்ள ஒரு பையனை கொடுத்துட்டு தான் அவன் நம்மளை விட்டு மேல போயிருக்கான். நம்ம வினு தான்டா சொல்றேன். அவன் என்னோட செல்ல குட்டி. நான் ஒரு கோடு போட்டா அந்த கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். அவனும் நம்ம குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தன் தானே சதீஷ் அண்ணா. வேணனுக்கு பதிலா நம்ம கூட அவனை சேர்த்துப்போம். சேர்த்துக்கணும். வேணனோட பங்கு கேட்டு பாலா கேஸ் போட்டது தான் நமக்கு ஒரு அடியா விழுந்துருச்சு. தாசில்தாரா இருந்தும் கூட அவ இன்னும் அவன் வாடகை வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா அவ இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போறா. பணம் கொடுக்கறதா இருந்தா எப்பயோ கொடுத்துருப்பேன். அவ என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். இந்தா நீ ஒரு ரவுண்ட் அடி. சொல்ல போனா நாம சொத்தை பிரிச்சு கொடுக்கறது பாலாவுக்கு இல்ல, அவங்களோட பசங்களுக்கு தானே. அகிலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் வாரிசு யாருன்னா வினுதான். அந்த வாரிசை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா நாம ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இருக்கும்போது தானே இதை பத்தி பேசணும். இப்போ முதல்ல நீ இதை அடி. நாங்க போய் குடிக்கிறதையும் மறந்துட்டியா? என்னது? அட என்ன இது கூடவா தெரியல? ஸ்காட்ச். நான் உங்ககிட்ட கேட்கல. அவ என்ன கேக்குறா? இந்த பழக்கம் எப்போ வந்தது? நான் சும்மா சதீசனனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக. தண்ணி அடிச்சு கூத்தடிக்க போறீங்கன்னா இங்க இருக்க வேண்டாம். நம்ம பொண்ணு நாளைக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல. இங்க பாருங்க, இந்த வீட்டுல இனிமே சரக்கு பாட்டெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த பழக்கத்தை இப்பவே விடுங்க. இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நம்ம பொண்ணை இதுக்கப்புறம் காட்டவே மாட்டேன். தண்ணி அடிக்க வாங்கி வந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஐயோ, இங்க பாருங்க சதீஷ் மாமா, தண்ணி அடிச்சா வீட்டு பக்கமே வரக்கூடாது. குடிக்காம இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா வேற வீட்டை பாத்துக்கோங்க. இன்னும் எதுக்காக இங்கே நிக்கிறீங்க? ஐயோ, இவன்லாம் ஒரு மனுஷனா? பொண்டாட்டி கிட்ட சொத்தும் பணமும் இருக்கிறதுனால இப்படி நாய் வாழ்க்கை வாழணுமா? இப்போ என்ன விசேஷம்னு சொல்லு. நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து அங்க வரணும். ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அது முடிஞ்சதும் நீங்க கிளம்பலாம். அகிலா, நீ வினுவை வர சொல்லு. நான் நேர்ல வந்தோம் அவனை கூப்பிடலன்னு என்னைக்கும் சொல்லிடக்கூடாது இல்ல. அவன் பைக் எடுத்துட்டு எங்கேயோ வெளியில போயிட்டான். அவனுக்கு உடம்பு இப்போ ஓகேவா? அது எனக்கு தெரியாது. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். இதுக்கப்புறம் அவனை எப்படி திருத்த போறான்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி அவனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் காட்டு. அவன் கண்டிப்பா அங்கெல்லாம் வரவே மாட்டான். வேற யார்கிட்டயாவது சொல்லி அவன் பண்றது தப்பு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா அது ஒரு நாள்ல கண்டிப்பா நடக்காது. இருந்தாலும் நீங்க வரும்போது அவனும் கூட வரணும். பிரீத்தி, அங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நீ சொல்லலனா நாங்க வரமாட்டோம். ஏன்?
அங்க சூரஜும் அப்புறம் உன் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன உறவு முறையில அங்க வர்றது? பெரிய செலிப்ரேஷன்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியாத யாரையும் நான் இன்வைட் பண்ணல. இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் நீ சொல்லு. இது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ விட மாட்ட. அது வேற ஒண்ணும் இல்ல, ஜித்துவோட பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை தவிர வேற யாரை இன்வைட் பண்ணணும்? நீங்க சீக்கிரம் வந்துடணும். பிரீத்தி, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஜித்து வந்து உன்னை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணுவான். இங்க பாரு, நீங்க மட்டும் வரலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இல்ல. ஜித்துவும் ஆர்கேவும் வேண்டான்னு சொல்லியும் நான் இந்த பர்த்டேவை கொண்டாடணும்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. என் பையன் அகிலாவும் ஜித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நான் அந்த ஃபங்க்ஷன்ல மத்தவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண போறேன். அதனால நீ அகிலாவை கூட்டிட்டு தான் வரணும். அக்கா, ஒரு வீட்டை பார்த்தோம்னா அங்க கிச்சனும் டாய்லெட்டும் தான் நீட்டா இருக்க வேண்டிய இடம். இங்க வரும்போதே கெட்ட வாடை வருது. இங்க பாரு ஆஷா, நேத்து வரைக்கும் இந்த வீட்ல இப்படிதான் இருந்தது. சில பேரு கொஞ்ச நாளைக்கே வெளிநாட்டுக்கு போய் அவங்க நல்ல வசதியோட வாழ்ந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க சுத்தமும் கிளீனும் இங்க கிடைக்கலன்னு நினைப்பாங்க. அது என்னோட தப்பு இல்ல. குத்தமும் குறையும் சொல்றதா இருந்தா நிறைய இருக்கு. இத்தனை நாளா நீ வெளிநாட்டுல தங்கி இருந்ததால உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட இப்ப ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். இங்க பாரு ஆஷா, சுத்தம் பண்ணணும்னா நீ சுத்தம் பண்ணு. அந்த வேலையை மத்தவங்க கிட்ட ஏன் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன்? இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு நான் சொல்றது பாரமா தான் இருக்கும். நான் வேலை செஞ்சு வர சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீட்டு செலவையும் வாடகையும் கொடுக்க முடியாததால தான் இந்த வீட்லயே தங்கிட்டு இருக்கோம். இல்லனா எங்கேயாவது ஒரு வாடகை வீடை எடுத்து தங்கியிருப்போம். இதுக்கப்புறம் போலாம்ல? போக மனசு இல்ல. ஒவ்வொன்னையும் சொல்லி காட்டியும் செயல்படுத்தியும் குத்தி காட்டி எங்களை இங்க இருந்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிருந்தா அது கண்டிப்பா நடக்காது. அப்படி இல்லனா இன்னொரு வீட்டை எங்களுக்கு சொந்தமா நீங்க வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லனா அந்த வீட்டு சம்பந்தமா போட்ட கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அதுல இருந்து வர ஷேரை எங்களுக்கு எழுதி கொடு. அது எல்லாமே நான் பார்க்க வேண்டிய வேலை எதுவும் கிடையாது. இந்த வீட்டுக்கான வாடகையை என் அக்கவுண்ட்ல இருந்து தான் கொடுக்குறேன். இன்னில இருந்து சமைக்க தேவையான பொருள் எல்லாமே இங்க வந்து சேரும். நல்லா சாப்பிட்ற மாதிரி ருசியா சமைச்சு கொடுங்க. அதுக்கு இந்த வீட்ல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா வேலைக்காரி வரும்போது உங்களோட குடும்பம் இங்க இருக்கவே கூடாது. உங்களுக்கு அது ஓகேனா என்கிட்ட சொல்லிடுங்க. தேவையில்லாம கோவப்பட்டு பேசினா எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்கக்கா, கையில பணம் இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நீங்க இங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நாங்க தான் இந்த வீட்டுக்கு ஓனரு. என்னோட பொண்ணு சொத்தத்தை என்னை விட அதிகமா பாப்பா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அவளுக்கு பிடிச்சத நீங்க சமைக்கணும். மாலுவை கூட்டிட்டு வரதா சுமேஷ் இங்க இருந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சது பண்றதுதான் உங்களோட முதல் வேலை.
தங்க போறோமா? ஏமா இங்க இருக்க ஆம்பியன்ஸ் உனக்கு பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் லுக் ஓகே. இதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்த்து வீடு பிடிக்கலன்னா மாத்திடலாம்ல. எல்லாம் உன் இஷ்டம், வாமா. அம்மாடி தங்கக்குட்டி. அம்மா நம்ம மாலு வந்துட்டா. நீங்க ஒரு வெல்கம் சாங் ஆச்சு வச்சிருக்கலாம். ஆஹா, வெல்கம் சாங், கரகாட்டம், நாடகம், சினிமாட்டிக் டான்ஸ், கானா பாட்டு வரைக்கும் திரும்ப இந்த வீட்டு முன்னாடி வச்சு அமர்கலப்படுத்திடுறேன். என்னம்மா டயர்டா இருக்கா? என்ன டயர்டு? ஒவ்வொரு ஜங்ஷன் வரும்போதும் வெரைட்டி ஃபுட்டு கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துங்கன்னு இவ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. அது கூட அப்படியே ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலடு, ஷேக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இவ சாப்பிட்டு தான் வந்திருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமி. நான் நிறுத்துங்கன்னு சொல்லியும் 3 ஃபுட் கவுண்டருக்கு அப்புறம் தான் நிறுத்தினாரு. மாலு, உன் குறும்புத்தனத்தையும் சேட்டையும் இந்த வீட்டுக்குள்ள காட்டணும். மாலு, நம்ம ஒரு சண்டையே வச்சுக்கலாமா? பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து சண்டை போட்டா போதும். வாமா போலாம். இங்க பாரு, நீ இன்னைக்கு மாலு தான் கூப்பிட போறேன்னு சொல்லியிருந்தேன்னா அனிலாவை இன்னைக்கு நான் வேலைக்கே அனுப்பியிருக்க மாட்டேன். இவளை பார்க்கணும்னு சொல்லி அவ ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தா. என் பொண்ணை கூட்டிட்டு வரதான் அவர் போயிருக்காருன்னு காலையிலேயே அவங்க கிட்ட சொல்லியாச்சு. அதனாலதான் என்னமோ சீக்கிரமா எனக்கு போயிட்டாங்க. அதனால அந்த பில்டப்லாம் இங்க வேண்டாம். வாமா. என்னோட பேக். அது இந்த பெரியப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். நீ சந்தோஷமா வீட்டுக்குள்ள போமா. பெரியப்பா, டிக்கில செருப்பு மட்டும் வைக்கிற ஒரு பேக்கும் இருக்கு. ஓ, வாமா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. என்னடா இது? இவ என்ன இங்க செருப்பு கடை போடுறதுக்கா வந்திருக்கா? ஊர்ல இருக்கிற மொத்த செருப்பையும் கொண்டு வந்திருக்கா. பாப்பா, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே பிரகாசமா தெரியுது. முதல்ல இவளை பார்த்த உடனே எனக்கு யாருன்னே தெரியல. இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டா இல்ல? இப்பவும் சின்ன பொண்ணாதான் இருப்பேன்னு நினைச்சீங்களா? ஆமாம்மா, நீ சொன்னது சரிதான். மை டியர் மம்மி, இதை எங்க வைக்கணுமா? நீயும் மூட்டையை சுமக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இவங்களுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவோமா? மாலு, நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் தாமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டா நீ இங்க இருப்ப இல்ல? என்னோட ரூம் எது மம்மி? அப்ஸ்டேர்ல. கிராண்ட்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி நீ கிராண்ட்மான்னு கூப்பிடுறதை விட பாட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். உனக்கு எது பிடிக்குதோ அப்படியே கூப்பிட்டுக்கோ. அப்படிதான் கூப்பிடுவேன் கிராண்ட்மா. எங்க அம்மா எங்களை எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீ எங்களை கூப்பிடாம இருந்தா போதும். நீ வா, நான் ஒரு ரூமை காட்டுறேன். நான் போய் கடமை செஞ்சுட்டு வர்றேன். சுமேஷ், மாலுக்கு இப்போ ஆஷாவோட குணம் வந்துருச்சு, அப்படித்தானே? என் மேல ரொம்ப பாசமா இருக்கா. என்னாலையும் அவளை பார்க்காம இருக்க முடியாதுமா. உண்மையை சொல்லணும்னா அவளோட படிப்புக்கும் மற்ற விஷயத்துக்காகவும் தான் துபாயில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். மாலு இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் ஆஷாவோட ஃபேமிலி இஷ்டப்படி எல்லாம் வளர்க்க விடாத. உன் பொண்டாட்டியையும் பொண்ணையும் மூக்கணாங்கயிறு போட்டு கட்டுப்படுத்திக்கோ. அப்படி இல்லைன்னா நீ அவங்க அடிமையா மாறிடுவ. யாரு கூட சண்டை போட வந்திருக்க? சண்டை போடவோ அடிக்கிறதுக்கோ நான் இங்க வரல. நான் ஷெரீனை பார்க்க வந்தேன். இந்த மாதிரி வரவங்க போறவங்க எல்லாரும் அவளை ஈஸியா பாத்திர முடியாது. அது என்ன, அவளை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அப்படி இல்ல, அவளோட அப்பாக்கு இது சுத்தமா பிடிக்காது. நான் அடிபட்டு கிடந்தப்போ ஷெரீன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப முதல்லயே சொல்லிருக்கலாமே. நீ இங்க உட்காருப்பா, நான் ஷெரீனை கூப்பிடுறேன். வா. ஷெரீன், அந்த ரவுடி வந்திருக்கான். ரவுடியா? சண்டை போடுறதுக்காகவே வருவானே, அந்த தாசில்தார் பையன். அவர் எங்க இருக்காரு? வெளியில தான் இருக்கான். உள்ள வர சொல்லி உட்கார வச்சிருக்கலாம்ல. அப்படி பண்ணா உங்க அப்பா அவன் மேல இருக்க கோவத்தை என் மேலதான் காட்டுவாரு.
இந்த வீட்ல எங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் இப்ப மொபைல்லயும் பார்க்கலாம். அதனால என்ன பார்க்க முடியாத விஷயங்கள நடக்குதுங்க. ஹலோ. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. முன்ன மாதிரி சண்டை போடலாம் வரல. எப்பவும் சண்டை போடுறதுக்கு நான் ஒன்னும் பெரிய ரவுடி இல்ல. நீ ரவுடி இல்லன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என் ஆண்டி உனக்கு வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? நீ ரவுடியா? உன்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீ சண்டை போடலாம் போகலாம். சரியா? சரி, நீ நினைக்கிற மாதிரி நான் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஒன்னும் சண்டை போட போக மாட்டேன். தேவைப்பட்டா அடிப்பல. எனக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா அடிப்பேன். நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, எந்த சம்பந்தமும் இல்லாத சில பேர் வந்து என்ன அடிச்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு அதை நியாயப்படுத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. உண்மையை சொல்லும்போது நம்மளனா நான் என்ன பண்றது? அடிக்கடிக்கு வர கோவம் தான் உன்னோட பிரச்சனை. அது மட்டும் இல்லனா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் யாரும் கிடையாது. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியுமே. அதுக்கான ஒரு ஆப்பே என் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். கோவத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஆப் இருக்கா? அதுக்கு ஆப் எல்லாம் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் தான் முக்கியம். சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டீங்களே. நன்றியை எவ்வளவுதான் சொன்னாலும் அது சந்தோஷம் தானே. நீ ஹாஸ்பிட்டல்ல கட்டின அந்த பில்லோட அமௌண்ட். பணத்தை தூக்கி எறியறது தானே உங்களோட பழக்கம். ஏன் அப்படி பண்ணல? சாரி, அன்னைக்கு நான் டென்ஷன்ல பண்ணிட்டேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய சாரி. இந்தா. பணம் அதிகமா இருக்கே. சேஞ்ச் இல்ல, எவ்வளவு செலவாச்சோ அதை எடுத்துட்டு பேலன்ஸ் கொடுத்துரு. பரவாயில்ல, மீதி என்ன டிப்ஸா வச்சுக்கிறேன். விலையில்லா உயிரை காப்பாத்தினதுக்கு எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது. இது நல்லா இருக்கு. டேய், நீ இப்படி உன் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டே இரு. இங்க பாரு, அவன் வீட்டுக்குள்ள வந்து ஷெரின் கிட்ட பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அந்த ராஸ்கல் தான். அந்த தாசில்தாரோட பையனா? அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நீ அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் என்ன உன்ன மாதிரியா? உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சுத்தி ஆள் இருந்தாங்கன்னா நீ புலி, இல்லனா எலிதான். அவன் எதுக்கு இங்க வந்தா? அவளை பார்க்கத்தான். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். நீ ஒன்னும் காட்ட வேணாம். ரெண்டு பேரும் சிட் அவுட்ல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என் கூட வாங்கம்மா. ஐயோ ஐயோ கடவுளே, இவன் எதுக்கு இப்ப வீராப்பா அங்க போறான்? அவன் கிட்ட போய் ஏதாவது சொல்லி அடி வாங்கிட்டு வர போறான். டேய் ரஞ்சித், நில்லுடா. ஒரு வாரமாவது நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சின்ன வயசுல உனக்கு எதுவும் தெரியாது, வயசானதா உனக்கு எல்லாம் தெரியும். அது அப்பதானே. அங்க பாரு, ஒவ்வொருத்தரா நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். சிங்கத்தோட குகையிலே வந்து விளையாடுறான். அவன் தைரியசாலிடா. தைரியம்லாம் இல்ல, அவன் ஒரு பயந்தாங்குழி. இந்த மாதிரி பயந்தாங்குழிங்க தான் பயப்படாம இருக்கும். ஆமா, அவன் எதுக்காக இங்க வந்தான்? எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பண பிரச்சனை இருந்தது, அது சரி பண்ணதான் வந்தாரு. இவன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான்னு உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்பாவை பார்க்க பல பேர் இங்க வராங்க. அதுக்கு நான் ஏதாவது சொல்றேனா என்ன? அங்கிள் இவனும் ஒன்னா, அவன் உன்னை பாக்குறதுக்காக இங்க வரானா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்கு? இது வரைக்கும் எந்த உறவும் இல்ல, அது ஏற்படும் போது சொல்றேன். அப்படின்னா அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஞ்சித், இந்த உறவு கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நீ வேண்டிக்கடா. இந்த ராஸ்கலும் ஷெரீனும் லவ் பண்றது தெரிஞ்சா இவங்க கதை முடிஞ்சிரும். டேய், அப்புறம் இது சொத்தெல்லாம் உனக்கு தான்டா. மாலு. என்ன மம்மி?
இங்க பாருமா, நான் தான் பெரியம்மா, அனில் பெரியம்மா. பாப்பா இங்க பாரு, இந்த பெரியம்மா வேலையை முடிச்சுட்டு இப்பதாம்மா வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் என்ன பாருமா, இந்த பெரியம்மா ஒண்ணு பாக்குறேன்ல. அப்படி வரவங்களும் போறவங்களும் பாக்குறதுக்கு நான் என்ன கண்காட்சி பொருளா? சென்னையில ஒரு ஃபிளாட் வாங்கணும்னு டாடி கிட்டயும் மம்மி கிட்டயும் சொல்லியிருந்தேன். அப்படி வாங்கியிருந்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க பாருமா, நாங்க எல்லாருமே உன்னை பாக்குறதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா, இந்த பெரியம்மா கிட்ட ஏதாவது பேசுமா. என்னாச்சுமா? நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.